நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் துவக்க விழா நடிகை ஹரிஜா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கோவையில் உள்ள ப்ரூக்ஃபீல்ட் மாலில் நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் 866வது புதிய கிளை திறப்பு விழா நேச்சுரல் சலூன் நிறுவனர் குமாரவேல் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நடிகை ஹரிஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் 866வது கிளையை துவக்கி வைத்தார். விழாவில் ப்ரூக்ஃபீல்ட் முதன்மை நிர்வாக அதிகாரி அஸ்வின், நேச்சுரல்ஸ் விபி புகழ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நேச்சுரல் சலூன் நிறுவனர் குமாரவேல் கூறியதாவது: கோவை ப்ரூக்ஃபீல்ட் மாலில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய கிளை எங்களுடைய 866வது கிளையாகும். கொங்கு மண்டலத்தில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. நேச்சுரல் சலூன் வாடிக்கையாளர்களுக்கு தனது சிறந்த சேவையை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணம் இங்கு பணியாற்றும் ஊழியர்கள்தான். இங்கு பணியாற்றும் ஒவ்வொருவரும் வாடிக்கையாளர்கள்தான் முக்கியம் என்ற உணர்வோடு பணிபுரிந்து வருவதன் காரணமாக நேச்சுரல் சலூன் சிறந்து விளங்குகிறது. மேலும் விழாக்கால சலுகையாக வாடிக்கையாளர்களுக்கு சில்வர் கார்டு, கோல்டு கார்டு என 2 சலுகை திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளது என்று தெரிவித்தார். முன்னதாக நிறுவனத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை பாராட்டி கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் அண்ட் உலகம் ஃபுல்லாக 866வது சலூன் அண்ட் கோயம்புத்தூரில் 45வது சலூன். அது ரொம்ப ஈஸி இல்லை. அண்ட் இது குமாரவேல் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் புகழ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பெரிய வழி எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அப்புறம் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஒரு பெரிய பெரிய ஒரு லீடாக நேச்சுரல்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஆல்சோ. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரான்ச் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பரப்புறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் படிப்படியாக சார் வந்ததுக்கும் அது ஒரு ஊண்டுகோலாக எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நம்மளும் இந்த விஷயத்தில் நிறைய கற்றுக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஸ்மைல் ப்ரொவைடர்ஸை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அப்படின்றத நான் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் புகழ். அண்ட் தேங்க்யூ நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன். அண்ட் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப இது ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சி. எஸ்பெஷலி விமனோடைய கூட்டு முயற்சியாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் தடை பண்ணுறது அப்படின்றதுக்கு சமுதாயமும் தயாராக இருக்குது, ஆண்களும் தயாராக இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்லேயும் இந்த தவறு நிறையா நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் நாட் கிவன், இட் இஸ் டேக்கன். நிறைய இடத்துல பெண்கள் நிறைய டேலண்டடாக இருக்காங்க, பொட்டென்ஷியலாக இருக்கிறாங்க, எல்லா விதத்துலேயும் அவங்க தயார். ஆனால் தைரியம் கொஞ்சம் கம்மினால் அவங்க இந்த சமுதாயம் அவங்கள அடக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் டு செல்ஃபோன், தேங்க்ஸ் டு நிறைய இந்த டெக்னாலஜி வந்ததுனால இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் சந்தியான எங்களுடைய பிரைடல் சாரி ட்ரேப்பிஸ்ட் ட்ரெயினர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாரி ட்ரேப்பிங் மாதிரி ஒரு இது கூட இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் சலூன் இண்டஸ்ட்ரியா அப்படின்னு எல்லாரும் இது ஒரு ஜாதி மக்களால் மட்டும்தான் கட்டமைக்கப்பட்ட அந்த ஜாதியை உடைச்சிருச்சு. நேச்சுரல்ஸ் பண்ண மிகப்பெரிய விஷயம்னு நான் 2 விஷயம் சொல்லணுன்னா, ஒன்று இது ஒரு ஜாதி மக்கள் மட்டும்தான் பண்ணுறதுன்னு இருந்தது. இன்றைக்கி ஜாதி ஹையரார்க்கியை உடைச்சி இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கிறது நேச்சுரல்ஸுக்கு அது முக்கியமான இது. ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா 1947 வந்திருக்கலாம். ஆனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் விமனுக்கு, ஈவன் சம்பாதிக்க விமனுக்கு கூட வீட்டில் இல்லை. அதை படிப்படியாக உடைக்கணும். அதுக்கு ஆண்களால் மட்டும் அது பண்ணுற விஷயம் இல்லை. அது மெயினாக பெண்கள் நீங்கள் அதை கையில் எடுக்கணும். ஹரிஜா, யூ ஆர் பீன் டாக்கிங் அபவுட் இட் வோக்கலி, ஐ ஹவ் சீன் யூ டூயிங் தட். பட் பத்த மாட்டேங்குது இன்னும். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ். அதனால் நீங்கள் எல்லா விமனும் அதை சேர்ந்து கை கொடுத்தா தான் அது நம்ம ஒரு ஆள் தனியாக கைத்தட்ட முடியாது. அது நீங்களும் கை தட்டி எல்லாரும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அந்த வீட்டுக்கு ஒரு காலத்தில் அம்மா கிட்ட பணம் இருந்ததுன்னா அது எப்பயுமே சேஃபாக இருக்கும். இன்றைக்கி ஆண்கள் கிட்ட பணமாக இருந்தால் டாஸ்மாக்கு தான் போயிடுது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் இன்னும் இதாகணும்னா
விமன் ஷுட் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். நான் நேச்சுரல்ஸுக்கு வந்து சேருங்கலாம் உங்களை நான் சொல்ல நான் இங்கே நேச்சுரல்ஸ் விற்கிறதுக்கு வரல. ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும். அது நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, உங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே இந்த ஃபோனை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறையா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க, நல்லா சாரி ட்ரேபிஸ்ட் ஆகுங்க. எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை பண்ணுங்கள், ஆனால் பணம் சம்பாதிங்க. That's all I wanted to tell to each and every one of you. Thank you and best wishes.